அம்மா 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 வேண்டாயா, இங்க எதுக்கு வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது. போயிடு, நீ உங்க வீட்டுக்கு போயிடு. என்னால அங்க இருக்க முடியாதுமா. எனக்கு அவர் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. அப்படி எல்லாம் சொல்லாதயா. உனக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா இதுவும் அவங்க வீடுதான். உங்க வீட்டுக்கு போயிடுப்பா. ஐயோ இல்லம்மா, அந்த ஆளு உனக்கு கொடுமை பண்ணிருக்காமா. என்னால எப்படிமா அங்க இருக்க முடியும்? யாரு சொன்னாலும் சரி, அவங்கதான் ஒப்பனும் ஆத்தாளும். நீ அங்கதான் இருக்கணும். போயிடு. இல்லம்மா, தயவு செஞ்சு போயிடு. போன அம்மா இல்லம்மா, வேணாம்மா. போயிடு, போயிடு. சரி போறேன். எங்கேயாவது போறேன். ஐயா, ஐயா, நடுசாம வரைக்கும் வீட்டுக்கு போகாம இப்படி வெறும் வயித்தோட படுத்து கிடக்குறிய. அங்க சாப்பிடாம கொள்ளாம ஆத்த உனக்காக காத்துக்கிட்டு கிடக்கும். போய் ஒரு வாய் சோறு தண்ணியா. பசிக்குதுமா, எனக்கு சோறு போடுறியா? ஐயா, எனக்கு நம்பிக்கை கிடையாதுடா. என்னை மாதிரி அவன் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிக்கு புடவை வச்சு போற நாய் ஊருக்கு மத்தியில நான் தான் அப்ப நச்சுன்னு சொல்லி என்னை குழப்பிட்டானடா. ஏண்டா அவன் பண்ணிருப்பாங்கிற? ஐயா அவரும் ஆம்பளை தானங்க ஐயா. ஐயா டேய், நீ அந்த ஊருக்காரன் தானடா? ஆமாங்க ஐயா. பஞ்சவர்ண பாண்டித்துறை வீட்டுல தான் தங்கியிருக்காளா? வேலை பாக்குறதுன்னு இங்கதான் ஐயா தங்கி இருக்குது. ஊருக்கு வெளியே தனியா தங்கி இருக்க ஐயா. தனியா தங்கியிருக்காளா? டேய், அவன் இந்த ஊருக்கு எப்ப வந்தா அவளுக்கு அந்த பைய பாண்டித்துறைக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்க ஐயா. போ போடா. நம்ம வித்தா மட்டும் அவன் இருந்தான், செத்தான். எப்பா தவடா இங்க வா. ஆத்தாலும் பிள்ளை நல்லா இருக்காங்களா? இப்படி ஆளால் பேசிக்கிட்டா இப்படி யாரா சேர்ந்து வைக்க வேண்டியதானே? யாராவதா பெரிய விட்டு ஆத்தா வந்து தானே சேர்ந்து தொட்டு வைக்கிறது வழக்கம். தவடா நீ போய் ஆத்தாவை ஏன் கூட்டு வா. இந்த வந்துடுறேன். டேய் இல்லடா, ஏன் பிள்ளைக்கு அப்பனா யாரை கூப்பிட்டு சேர்ந்து தொட்டு வச்சா புள்ள விளங்குன்னு எனக்கு தெரியும். அவன் வேலையை பார்த்துட்டு போங்க. டேய், என்ன பத்தி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரியல. ஊர்ல இருந்த பழைய மரியாதை எல்லாம் நினைச்சு உங்க ஐயா அங்க கூட்டு வந்துடாத. மரியாதை எல்லாம் கிடைக்காது. போடா. டேய், பேசுறவங்க பெரிய மனுஷனா முடியாது. எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. இதுக்கு மேல நீ அவரை பத்தி ஏதாச்சும் பேசுன நாக்க வெளியே இழுத்து வச்சு நிறுத்துறா. என்னடா பெரிய மரியாதை? உங்க ஐயாவுக்கு இருக்க மரியாதை பெரிய மரியாதையா? கட்டின பொண்டாட்டி ஏமாத்திட்டான், ஊரை ஏமாத்திட்டான். அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவனை கூட்டு வர சேனை தொட்டு வைக்க போடா. பேச்சை நிறுத்தியா? அவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசுறானா? நீ பேசி பேச நான் பேச்ச பெருசாக்குறேனா? போயா பிள்ளைய பத்தி பேசுறான் பாரு. அவன் பொண்டாட்டி கழுத்தை தொங்குறது எங்க ஆத்தா கொடுத்த தாலியா? அவன் திங்கிற சோறு எங்க ஐயா போட்ட பிச்சை. பேசுது பாரு பீத்த நாய். நித்யா காசு மணி இருந்தா போதுமா? ஒழுக்க வேணாமாயா? பெரிய மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. தவிட நீ கிளம்பு.
டேய் எங்க ஐயாவை பத்தி எல்லாம் அப்படி வாய் குத்தாம பேசாதீங்கடா, நாக்கு அழி போகுடா. ஐயா ஐயா, தவிடு வந்திருக்கையா தவிடு. என்ன தவிடு தாம்பர சொல்றான்னு பாக்குறீங்களா? காரணம் இருக்கு, கொஞ்சம் வாங்க. ஏண்டா ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயி போச்சு, மாட்டுக்கு வைக்க கூட அள்ளிப்படாம எங்கடா போயிருந்த? என்னடா முகம்லாம் வேர்த்து போய் கிடக்கு, எங்க போயிட்டு வர? சாராய கடைக்கு. என்னது சாராய கிடைக்கா? ஆமையா, ஊருக்குள்ள ஒருத்தன் பேச்சு கேட்டா உடம்பு மனசு பதறது. உங்க முன்னால 4 வார்த்தை தைரியமா பேச வேணா, அதுக்காகத்தான் நான் தண்ணியில குடிச்சிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? நான் காசுக்கு வக்கீல நாய் பையல உங்களை பத்தி கேவலமா பேசுறாயா கிட்ட, அதை எப்படி என்னால தாங்கிக்கிற முடியும்? என்னடா சொல்றானுங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்லி பழி ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு தெரியுமியா, நீங்க எந்த பண்ணல பண்ணிருக்க மாட்டீங்க. சாமி, நீங்க தெய்வம் யா, தெய்வம். யார காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு பழி ஏத்துக்கிட்டீங்க? குடிச்சிட்டு வந்து ஏன்டா உலக? ஐயா பேச்ச மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. நீங்களும் ஆத்தாலும் போட்ட பிச்சைதாயா அந்த உடம்பு ஊச்சுரும். ஆத்த வேற சோறு தண்ணி இல்லாம கிடக்கு. சொல்லுங்கய்யா ஐயா, ஏன்னு சொல்லுங்கய்யா. ஏயா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இல்லையா, ஆத்தால புள்ள பக்கறதுக்கு ஆஸ்பத்திரி புள்ள கூட செத்து போச்சு. ஐயா நீங்க என்ன அடிங்கயா, எதுவுமே என்ன சொல்லாம என்ன தூக்கி போட்டு கொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டனா சத்தியமா கேட்க மாட்டியா? யார்கிட்ட போய் கேட்டா அந்த உண்மை எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமியா? அவன்கிட்ட போய் வச்சுக்கிறேன். அதிக பிரசங்கித்தம் பண்ணாத. எனக்கு இந்த ஊர் என்ன பேசிக்கிறது முக்கியம் இல்ல, என் கௌரவம் எனக்கு முக்கியம் இல்ல, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். நாச்சியார் எப்படி சமாதானப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். போய் சட்டை எடுத்து போடா. பஞ்சவர்ணம் ஐயா, ஐயோ, என்ன மன்னிச்சிரு பஞ்சவர்ணம். நான் எப்பவுமே ஓ மனசை பத்தி யோசிச்சதே இல்லை. என் பொஞ்சாதிக்காக, என் சுயத்துக்காக தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். இப்போ அத்தனை பேருக்கு மத்தியில ஓ மான மரியாதை பத்தி யோசிக்காம என் பிள்ளைக்காக உன்னை கலங்கப்படுத்துற மாதிரி அப்படி போய் சொல்லிவிட்டேன். எவ்வளவோ தாங்கிட்டேன், இதையும் நீதான் தாங்கிக்க. எனக்கு வேற வழி தெரியல தாய். ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன பத்தி வருத்தம் இல்ல, என் வேதனை இல்ல, நம்ம ஆத்தால நினைச்சுதான். இத்தனை வருஷமா என்ன வேலைக்காரி மாதிரி என்ன நடத்தினாங்க. கூட பொறுத்த பொறுப்பா நினைச்சு என் கூட ஒண்ணு மண்ணா கிடந்த தெய்வத்தோட மனசுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டீங்களே. ஆத்த மூச்சுல நான் எப்படி பொழிப்பேன்? நடந்த உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி கால விழுந்து கதறி எழுதாதான் இந்த உசுறு உடம்புல நிக்க முடியா. அதுக்கு மட்டும் உத்தரவு கொடுங்க சாமி. இல்லம்மா, நீ சொல்றது கேட்கிற நிலைமையில நாச்சியா இல்ல. ஐயா, சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நியாயத்தை எப்படியா கொல்ல முடியும்? அப்படி இல்லம்மா, நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக சொல்லல. இத்தனை வருஷமா அவனை தோல்ல நெஞ்சலையும் தூக்கி போட்டு வளர்த்துட்டேன். அவன் என் பிள்ளையில நினைக்க முடியல. நாச்சியா பெத்த தாயிலன்னு தெரிஞ்சதுக்கே என் பிள்ளை ஆடி போயிட்டானு. நான் தாப்பிலன்னு தெரிஞ்சேன், அவன் உடைஞ்சு போயிருவான் தாய். என் பிள்ளை காலில் உடிச்சு நிறைஞ்ச முள்ள குத்தாது நெஞ்சு துடிச்சு போயிருந்தாய். அவன் மனசு உடஞ்சிட்டான்னா என்னால தாங்க முடியாதுமா. அதனாலதான் சொல்றேன், நாச்சியாவுக்கும் என் பிள்ளைக்கும் யாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஞாபகப்படுத்திட்டு போத வர்றேன். ஐயா, நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த முத்து பாண்டித்துறைக்கு பிறந்தவன் இல்லையா? கூடாது.
அவன் உயிரோட இருக்க கூடாது. என்ன சொல்றீங்க மாப்பிள? குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றத கேளு. அவன் சின்ன பையன், ஒண்ணும் பிரச்சனை வராது. யோ, என்னய்யா என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க? சரி, அதை விடு. என் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறவள அந்த சல்லிப்பை மனசால நினைச்சதே தப்பு. அவன் இருக்க கூடாது. அது இல்ல மாப்பிள. என்ன நல்ல மாப்பிள, உன் குடும்பத்தை ஒரு அசிங்கம் நடக்க போயிட்டு நீ தேடி வந்த. பார், அழுக்கு துணி அயன் பண்ணி போடுறது இல்லையா கௌரவம், அதை துவச்சு போடணும். நடக்க போற கல்யாணத்துலதான் என் கௌரவமே அடங்கியிருக்கு. நாளைக்கு நான் வரும்போது மாவனை அவன் இருக்க கூடாது. அப்பா என்னம்மா? வேணாப்பா, அந்த மாப்பிள்ளை வேண்டாப்பா. நான் என்ன உன்னை குளிலியா தள்ள போறேன்? உங்க அப்பா உன்னை நல்லதமா பண்ணுவேன். இல்லப்பா, நான் அத்தானை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேப்பா. அம்மா, நிலைமை தெரியாம பேசுறியம்மா நீ. இல்லப்பா, நான் அத்தானை தான் கட்டிப்பேன். அம்மா, நான் சொல்றத கேளு. இல்லப்பா, நான் அத்தானை தான் இல்ல, கட்டிப்பேன். அப்பா சொல்றத நீ ஏத்து பேசக்கூடாது. கட்டிக்க மாட்டேன். வெட்டி புதைச்சிருவேன், உயிரோட எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏன் யோசனை வாங்குற? இல்லப்பா, நான் அத்தானை தான் கட்டிப்பேன்ப்பா. இல்லப்பா, நான் அத்தானை தான் கட்டிப்பேன். நீ உள்ள போமா, உள்ள போ.